Very good morning, my dear friends. I hope everybody is doing great. Happy to see you all in the Tuesday training eventல உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். I hope my audio is I'm audible. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். Very clear. Thank you so much. Fantastic. My dear friends, நம்ம இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி வெஸ்டீஜில் நம்ம இருக்கிறோம். அண்ட் வி ஷுட் ப்ரவுட்லி சே தட் ஐ எம் அன் வெஸ்டீஜியன். கரெக்டுங்களா? அதில் டவுட்டே இல்லை. ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வெஸ்டீஜில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? தட் ஒன் திங், அந்த ஒரு விஷயம் என்னுடைய வெற்றியை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அப்படின்ற கேள்வி நான் கேட்டா இப்போ உங்கள்கிட்ட என்ன பதில் வரும்? எல்லாருடைய இதுவும் ஆடியோவும் மியூட்ல இருக்கு. இப்போ நான் அன்மியூட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கேட்டா நிறைய ரீசன் சொல்லுவீங்க. கன்சிஸ்டன்சி முக்கியம் சார், விடாமுயற்சி இருக்கணும் சார், ஆட்டிடியூட் கரெக்டாக இருக்கணும் சார், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் சார், அப்படி நிறைய உங்களுக்குள்ள நிறைய ஐடியாஸை சொல்லுவீங்க. பட் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய கேள்வியை திரும்ப கேட்குறேன். ஒரு விஷயம் உங்க பிஸ்னஸ்ல நடந்தா உங்களுடைய வெற்றி இமாலய வெற்றி ஆயிடும் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டா அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றி நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஸோ கிரியேட்டிங் அ பிக் நெட்வொர்க் லீட்ஸ் டு அ ஹிமாக்குலஸ் சக்சஸ். அப்ப இந்த மிகப்பெரிய நெட்வொர்க்கை, ஒரு மிகப்பெரிய டீமை உருவாக்குறது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏதோ ஒரு மேஜிக் இல்லை. இட் கான்ட் ஹேப்பன். ஓவர் நைட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு மேஜிக்கும் இல்லை. கரெக்டுங்களா? இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் திங் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் அவர் செல்ஃப், வித்தின் அவர் செல்ஃப். நம்மளுக்குள்ள இருந்து அது நடக்கணும். ஒரு பியூட்டிஃபுல் கோட். அந்த கோட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the belief you hold in the beginning of a journey defines the journey அப்படின்னு சொல்லுது. நீங்க ஒரு பயணத்தை தொடங்கும் பொழுது எந்த மாதிரியான நம்பிக்கையோடு அந்த பயணத்தை நீங்க தொடங்குறீங்களோ அதுதான் உங்க பயணத்தின் எல்லையை வரையறுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க வரீங்க, இந்த பிசினஸ் நீங்க செய்யணும்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்க மைண்டுக்குள்ள அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய பிலீஃப் என்னவா இருந்தது அல்லது இப்ப என்னவா இருக்குது அப்படின்றத நீங்க கொஞ்சம் உரசி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிலீஃப் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷனை, நம்மளுடைய ஜர்னியோட முடிவை, எல்லையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்போ மழை காலம், ஹெவி ரெயின் பெய்யுது. கரெக்டுங்களா? மழை தண்ணியை சேமிக்கணும் அப்படின்னு கையில ஒரு ஸ்பூனை வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் அந்த கையில இருக்கிற ஸ்பூன் தான் நிறையும். அதுவே ஒரு டீ கிளாஸ் இருந்தா, ஒரு டீ கப் இருந்தா, அதுவே அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு பாத்திரம், ஒரு சொம்பு இருந்தா, இன்னும் கொஞ்சம் பெரிய அகண்ட பாத்திரமா இருந்தா, ஒரு பெரிய அண்டானோ குண்டானோ இருந்தா, why don't you think ஒரு பெரிய குளம் வெட்டி வச்சா, ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டி வச்சா, வாட் எவர் இட் இஸ், நீங்க என்ன அந்த வெசல் வச்சிருக்கிறீங்களோ அதுதான் அந்த மழையை நிரப்பக்கூடியதா இருக்கும். இட் இஸ் நாட் அபவுட் தி ரெயின், இட் இஸ் அபவுட் தி வெசல் யூ ஹோல்ட். அதே மாதிரிதான் இந்த பிசினஸ்ல நீங்க உள்ள வரும்பொழுது, இந்த பிசினஸ் நீங்க செயல்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு பிலீஃப் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பிலீஃப் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தென் அதுக்கு உண்டான விஷயம் தான் நடக்கும். நம்ம கம்பெனியையோ அப்ளைனையோ அல்லது நம்ம டீமையோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய வெசல் அவ்வளவுதான், அந்த வெசல் தான் ஃபில் அப் ஆகுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ரிப்பீட், the belief you hold in the beginning of a journey defines the journey. அப்ப இந்த பிசினஸ்க்குள்ள வரும்பொழுது எப்பேற்பட்ட ஒரு பிலீஃபோட, எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையோட நீங்க வரீங்க. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தவிர்த்து மற்ற உலகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது முடியாது, இது ஆகாது, இது நடக்காது இப்படி சொல்லிதான் உங்களை வளர்த்துருக்குறாங்க. ஒரு குழந்தை 434 முறை நோ கேட்ட பிறகுதான் ஒரு எஸ் கேக்குதான்.
நம்மளும் குழந்தையா இருந்து வளர்ந்தவங்க தான். அப்ப நம்மளும் அப்படிதான் வளர்ந்துருக்கோம். கரெக்ட்டுங்களா? இந்த உலகம் நோ சொல்றதுக்கு தான் தயாரா இருக்கு. எஸ் சொல்றதுக்கு தயாரா இல்ல. அப்ப நீங்க எந்த மாதிரியான நம்பிக்கையோட உள்ள வரீங்க? எந்த மாதிரியான ஒரு விஷனோட உள்ள வரீங்க? அத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. நம்பர் 2, ஹவ் பிக் ட்ரீமர் ஆர் யூ? நீங்க எவ்வளவு பெரிய கனவு காண்பவரா இருக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எப்பொழுதுமே நான் சொந்தமாக உருவாக்கின ஒரு கோட்டை என்னோட ட்ரைனிங்ல சொல்றது உண்டு. யோர் மணி வில் நாட் பை யோர் ட்ரீம்ஸ். உங்கள்ட்ட இருக்கிற பணம் உங்க கனவுகளை உங்களுக்கு வாங்கி தந்துராது. ரேதர் யோர் ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரீம்ஸ் கிரியேட் an opportunity டு accomplish your ட்ரீம்ஸ். உங்களுடைய தீராத கனவுகள் தான் உங்களுடைய உங்களுடைய கனவுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு வழியை உங்களுக்கு உருவாக்கி தருது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ கன்கிராச்சுலேட் யூ. நீங்க எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல உள்ள வந்துட்டீங்க. அந்த கனவு இருக்கிறதுனால தான் வெஸ்டீஜ் அப்படின்ற ஒரு அற்புதமான வாகனத்துல உங்களை நீங்க இணைச்சுக்கிட்டீங்க. இது ஒரு ட்ரீம் வெஹிக்கிள். உங்களுடைய ட்ரீம் எதுவா இருந்தாலும் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரீம் என்ன? ஏதோ இந்த பிசினஸ்குள்ள வந்து 1000, 10,000, 20,000, 50,000த்துக்காக இந்த பிசினஸை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி வி ஆர் டூயிங் இட். வெஸ்டீஜ் இல்லாமலேயே இத்தனை வருஷம் நம்ம சர்வே பண்ணியிருக்கிறோம் லைஃப்ல. வெஸ்டீஜ் இல்லாமலேயே இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையை ஓட்டிருக்கோம், நம்ம குடும்பத்தை பாதுகாத்துருக்கிறோம். எவ்ரி திங் வி டிட், பட் இன் அ காம்ப்ரமைஸ்டு வே. அதே காம்ப்ரமைஸ்டு வேல தான் வெஸ்டீஜையும் நான் உருவாக்கிக்குவேன், அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அதுக்கு வெஸ்டீஜ் இல்லை. ஒரு கான்கார்ட் ஃப்ளைட்ல போயிட்டு இங்கேருந்து நீங்க திருச்சிக்கு போகணும்னு நினைக்கிற மாதிரி. கான்கார்ட் ஃப்ளைட்ன்றது ரொம்ப வேகமாக பயணம் பண்ணக்கூடியது. இங்கேருந்து லண்டனுக்கு போகணும் அப்படின்னா 10 மணி நேரம் டிராவல்ல 4.5 மணி நேரத்தில் போய் சேர்க்கக்கூடியது. ஆனால் நீங்கள் வந்து கான்கார்ட் ஃப்ளைட்டில் போய் திருச்சி போய் இறங்கணும் அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வெஸ்டீஜ். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ட்ரீம். பி அ பிக் ட்ரீமர். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையிலையும் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும்னா சர்டைன் திங்ஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க. இந்த நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் இதுலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறீங்க அப்படின்றதான் உங்களுடைய நெட்வொர்க் இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உருவாயிருக்கு அல்லது இதற்கு மேலே எவ்வளோ ஸ்ட்ராங்காக உருவாக போகுது அப்படின்றத டிஃபைன் பண்ண போகுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நெட்வொர்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெட்வொர்க்குன்றது ஒரே நைட்டில் ரோமன் எம்பையர் கெனாட் பி பில்ட் ஓவர் நைட்னு சொல்லுவாங்க. ரோம சாம்ராஜ்யம் ஒரே இரவுல உருவாக்கப்படுறதுல இட் டேக்ஸ் a ஹியூஜ் லாங் ஆஃப் டைம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பிசினஸ்ல நீங்க பண்ணும்போது கொஞ்சம் டிலேடு கிராட்டிஃபிகேஷனோட இந்த பிசினஸ் அப்ரோச் பண்ணணும். டிலேடு கிராட்டிஃபிகேஷன் என்ன? இம்மீடியட்டா எனக்கு நடக்கணும். இந்த 2 மினிட்ஸ் மேகி மாதிரி, நூடுல்ஸ் மாதிரி, கரெக்ட்டுங்களா? குயிக் மணி ஸ்கீம் மாதிரி வெஸ்டீஜ் வந்து உருவாகணும், உடனே எல்லாம் நடந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது நம்மளுக்குள்ள என்ன வரும்னு கேட்டீங்கன்னா பதட்டம் தான் வரும். பதட்டம் வரும்பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அவ்வளவு சிறப்பான காரியங்களாக இருக்காது. அப்போ ஒரு டிலேடு கிராட்டிஃபிகேஷனோட உருவாக்குங்க. இந்த பிசினஸ்ல 2 ஸ்டேஜஸ் இருக்கு, 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க நெட்வொர்க் எப்படி டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஸ்டேஜ்ல டெவலப் ஆகும். அப்புறம் அது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு கியர் அப் ஆகி மல்டிப்ளிகேஷன் ஸ்டேஜுக்கு போகும். அப்புறம் தேர்டு ஸ்டேஜ் எக்ஸ்போனென்ஷியல் growthக்கு போகும். ஆரம்பத்தில் நீங்க சேருவீங்க, நீங்க ஒவ்வொருத்தவங்களையா சேர்ப்பீங்க, நீங்க போய் சொல்லுவீங்க. நீங்க சொல்லும்பொழுது நீங்க சொல்ற நபர் யாரை நீங்க எதிர்பார்த்து சொல்றீங்களோ அவர் இந்த பிசினஸ்க்குள்ள வரமாட்டாரு. யாரை நீங்க எதிர்பார்க்கலையோ அவர் இந்த பிசினஸ்க்குள்ள வருவாரு. இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ யூ பிக் பை ஹேண்ட் பிக்டா தான் ஒவ்வொரு நபராக உங்க டீம்ல சேர்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு 10-20 பேர் ஆக்டிவா வந்த பேர் என்ன நடக்கும்? அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஆக்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஒவ்வொருத்தவங்களும் 3 பேர் 4 பேரை சேர்க்கும்போது அது என்ன ஆகும்? அப்படியே மல்டிப்ளை ஆகும். 10x3, 10x4, 10x5. அங்கே உங்க பிசினஸ் என்ன ஆகுது? ஒரு மல்டிப்ளிகேஷன் ஸ்டேஜுக்கு வருது. ஃபாஸ்டர் growth, செகண்ட் கியர், தேர்ட் கியர்ல நீங்க டிராவல் பண்றீங்க. அப்புறம் பிசினஸ் இன்னும் நல்லா நடக்கும்போது உங்க டீம்ல நிறைய லீடர்ஸ் உருவாகும் பொழுது, நிறைய கமிட்டடான பீப்புள் இந்த பிசினஸ்குள்ள வரும்பொழுது, நெட்வொர்க் பில்டர்ஸ், பிசினஸ் பீப்புள் உள்ள வரும்பொழுது என்ன ஆகும்? உங்க பிசினஸ் அடுத்த கியருக்கு, டாப் கியருக்கு மூவ் ஆகும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல. 5 to the power of 5, 5 plus 5, 5 into 5, 5 to the power of 5. டைம் வந்ததுன்னா இந்த ட்ரைனிங் முடிச்ச பிறகு 5 to the power of 5 அப்படின்னா என்னன்னு உட்காந்து போட்டு பாருங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸ்போனென்ஷியல் growth. அப்போ இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் அடிஷன்ல ஆரம்பிச்சு அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு கியர் அப் ஆகி
அப்புறம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் போகணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடிஷன்லயே தோண்டு போயிடுறோம். அடிஷன்லயே நம்ம அடுத்து இது என்னடா இவ்வளவு ரொம்ப சுலபமா நடக்குது அப்படின்னு நம்ம விட்டுடுறோம். அப்ப என்ன ஆகுது, அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் யூ குவிட். இதுதான் நிறைய பிகினர்ஸ் இந்த பிசினஸ்ல செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த லீடருக்கு பெரிய அதிர்ஷ்டசாலி, அவரு சொன்ன உடனே ஆட்கள்லாம் சேர்ந்துட்டாங்க, அவரு சொன்ன உடனே உள்ள எல்லாம் பிசினஸ்குள்ள வந்துட்டாங்க, பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய நெட்வொர்க் தானா செட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். நாட் அட் ஆல். பிலீவ் மீ, today what I am earning, what Mr. R.S. Rajan sir earning, what Mr. Siddharth Singh earning, and உங்களுடைய beloved leaders are earning, அவங்க இப்ப நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு நான் போய் சொன்னாலும் சேரவங்க தான் சேருவாங்க, எல்லாரும் சேர மாட்டாங்க. கரெக்டுங்களா? சேர்றவங்கள எல்லாரும் பிசினஸ் பண்றது இல்ல. உங்களுக்கு என்ன நடக்குதோ அதே விஷயம்தான் எல்லா மத்த அச்சீவ்டு லீடர்ஸ், சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ்க்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த ரியாலிட்டிக்குள்ள வாங்க. நீங்க இன்னைக்கு என்ன ஃபேஸ் பண்றீங்களோ, நீங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ, என்ன மாதிரியான இடர்பாடுகள் நீங்க சொல்றீங்களோ, அதை நீங்க பாக்குறீங்களோ, இதே தான் ஒரு காலகட்டத்தில் மிஸ்டர் சித்தார்த் சிங்கோ, மிஸ்டர் ஆர்.எஸ். ராஜன் சாரோ, அல்லது உங்களுடைய சோ கால்டு பிலவுட் லீடர்ஸோ எல்லாருமே அதே ஃபேஸ்க்குள்ள அதே சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணவங்களா தான் இருந்தாங்க. அந்த சேலஞ்சஸை யார் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணாங்களோ, யார் அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஓவர் எஃபர்ட்ஸை போட்டாங்களோ, அவங்க தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சேலஞ்சஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அடுத்தது ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்தது இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜியோகிராபிக்கல் வித் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜென்ரலா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வித்து டெப்த் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு நெட்வொர்க் பில்டிங்ல. உங்க டீம் ஸ்ட்ரக்சர்ல வித்துன்றது நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ணக்கூடிய பீப்புள், டெப்த்ன்றது அவங்களுக்கு மூலயமாக உருவாகக்கூடிய பீப்புள். இப்ப வித்து அப்படின்றது என்ன? உங்களுக்கு இன்கம் அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு உங்களுடைய வித்து ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய இன்கம் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்க டெப்த் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய இன்கம் செக்யூரிட்டி அதிகமா இருக்கும். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜென்ரலா சொல்லக்கூடிய பிலாசபி. ஆனா வெஸ்டீஜ்ல பாத்தீங்கன்னா டெப்த்லயும் உங்களுக்கு இன்கம் இருக்குது. நீங்க டெப்த் போக 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 உங்களுடைய இன்கம் மேனிஃபோல்டாக உயரும். காரணம் என்ன அப்படின்னா, வெஸ்டீஜோடைய சக்சஸ் பிளான்ல டெப்த்ல உங்களுக்கு இன்கம் வச்சிருக்கிறாங்க. அப்ப வித் அண்ட் டெப்த் இது ரெண்டுத்துலயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதற்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோகிராபிக்கல் வித். இது என்னங்க ஜியோகிராபிக்கல் வித் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவ்ஸு, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம தினம் சந்திக்கக்கூடியவங்க, இவங்களை போய் சந்திக்கிறோம். ஒரு சின்ன ஏரியாக்குள்ள நம்ம பிசினஸை ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டுங்களா? அண்ட் அந்த சின்ன ஏரியாக்குள்ள ஸ்டார்ட் பண்றது தப்பு இல்லை. ஆஸ் யூ க்ரோ உங்களுடைய நெட்வொர்க்குடைய ஜியோகிராபிக்கல் வித்தை நீங்க அதிகப்படுத்தணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு குட்டையில உட்காந்து மீன் பிடிக்கிறீங்க. அந்த குட்டையில உட்காந்து எவ்வளவு மீன் பிடிக்க முடியுமோ அதற்கு ஒரு உச்ச வரம்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த உச்ச வரம்பை தாண்டி உங்களால மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா குட்டையில அவ்வளவுதான் மீன் இருக்கும், அவைலபிலிட்டி அவ்வளவுதான். அப்ப குட்டையை தாண்டி நீங்க போகணும்னா ஒரு ஏரிக்கு போகணும். ஒரு ஏரியில போய் மீன் பிடிச்சீங்கன்னா குட்டையை விட இன்னும் கொஞ்சம் பல மடங்கு, ஒரு 1 or 2 times நீங்க அதிகமான மீன் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அங்க வித் அதிகம், அங்க பொட்டன்ஷியல் அதிகம். அதே மாதிரி ஏரியை தாண்டி போகணும்னா நீங்க ஆறுக்கு போகணும். ஆறை தாண்டி போகணும்னா நீங்க எங்க போகணும்? கடலுக்கு, சமுத்திரத்துக்கு போகணும். நீங்க குட்டையிலேயே உட்காந்துக்கிட்டு ஆறுலயோ ஏரியிலயோ அல்லது கடல் அளவுக்கோ மீன் பிடிக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, யூ ஆர் ஆன் த ராங் சைட். அப்ப உங்களுடைய ஜியோகிராபிக்கல் வித்தை நீங்க டெவலப் பண்ணணும். உங்களுடைய பிசினஸ ஜியோகிராபியில எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆஸ் யூ க்ரோ உங்களுடைய லெவல் அதிகமாக அதிகமாக நீங்க வெளி ஊருக்கு டிராவல் பண்ணணும். தெர் இஸ் அ புக் கால்ட் பிஸ்னஸ் மேன் வித் பிரீஃப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று இருக்கு. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஏன் ஒரு நபர் அவர் ஊரை விட்டு வெளியே போகணும் அப்படின்றத பத்தி அந்த புக்கு பேசும். கரெக்டுங்களா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த பிசினஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜியோகிராபிக்கல் வித்தை நீங்க டெவலப் பண்ணணும். சார் எனக்கு வெளியூர்ல யாருமே தெரியாதே அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய டீம்ல வரவங்களுக்கு
நண்பர்கள் உறவினர்கள் வெளியூர்ல இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? அதுக்காக எடுத்த உடனே நான் வெளியூர்ல ஒரு 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் தாண்டி போய் நான் ஸ்பான்சர் பண்ணட்டுமா சார்? எஸ், ஃபென்டாஸ்டிக். ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். நான் நிச்சயமா அதை பாராட்டுவேன். பட் அட் த சேம் டைம் உங்களுடைய வயபிலிட்டியை பாருங்க. அங்க போகணும் வரணும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல யூ நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம், யூ நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் எனர்ஜி, யூ நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஆல்சோ. கரெக்டுங்களா? பட் பர்சனலி நான் என்னோட நெட்வொர்க்கை டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் வெளியூர்ல போய் லாங் டிஸ்டன்ஸ்ல போய் பிஸ்னஸை டெவலப் பண்றது ரொம்ப விரும்புவேன். காரணம் என்ன அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணும்போது பிஸ்னஸ் அங்கேயும் டெவலப் ஆகும், லோக்கல்லையும் டெவலப் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப ஜியாகிரபிக்கல் வித்தை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒரு குட்டையில இருந்துகிட்டு ஆறளவுக்கோ கடல் அளவுக்கோ மீன் பிடிக்கணும் அப்படின்ற கற்பனை உலகத்துல வாழாதீங்க. கம் டு தி ரியாலிட்டி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மதர் லைன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஐ எம் நாட் சேயிங் எவ்ரிபடி, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டூயிங் திஸ் மிஸ்டேக். அதனாலேயே அவங்களுடைய நெட்வொர்க் அடுத்த லெவலுக்கு வளர முடியாமல் போகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதர் லைன் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுல. மதர் லைன் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும் வேர்ல்டு டாப்பஸ்ட் ஏர்னர் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவரா இருந்தாலும் இல்ல உங்களுடைய பிலவுடு சோகால்டு லீடர்ஸா இருந்தாலும் வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப்பா இருந்தாலும் யார் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய நெட்வொர்க்கு எப்படி ஸ்ப்ரெட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலா எவ்வளவு வால்யூம் பண்றாங்களோ அந்த வால்யூம்ல மினிமம் 40% வால்யூம் ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட லெக்ல இருந்து நடக்கும். ஏபிசிடிஇ இப்படின்னு ஒரு நெட்வொர்க்கை டெவலப் பண்ணியிருக்காருன்னா இந்த ஏபிசிடிஇ இந்த அத்தனை லெக்கும் சேர்ந்து ஒரு 10,000 பிவி பண்றதாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். லெட் அஸ் சே 1 லேக் பிவி பண்றதாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏ அப்படின்றதோ அல்லது பின்றதோ சிஓ டிஓ இஓ இதுல ஏதோ ஒரு லெக் மதர் லெக்காக இருக்கும். அந்த மதர் லெக் இந்த 1,00,000 பிவில 40% அட்லீஸ்ட் 40,000 பிவியாவது பண்ணும். நான் சொல்றது ரொம்ப மினிமம் 50-60 ரேஷியோலாம் இருக்கு, 70 வரலையும் இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு எந்த சக்சஸ்ஃபுல் லீடரா இருந்தாலும் 40% இருக்கும். தட் மீன்ஸ் வாட்? ஒரு லெக் அது மதர் லெக்காக ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுடைய சப்போர்ட் இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? ஒரு லெக் 2000 பிவி ஒரு பிரான்ஸ் டைரக்டர் லெவல் 2001 பிவியோ அல்லது 2600 பிவியோ வந்துருச்சுன்னா அவங்க செல்ஃப் சஸ்டைன்டு, அவங்க இனிமேட்டு அவங்களே லெவல் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த லெக்ல போய் நம்மளுடைய ஃபோக்கஸை பண்ணிடுறோம். அப்போ அது 2600 2000 மாறுது. அப்புறம் 2000 மெயின்டைன் பண்ணதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. கொஞ்ச நாள் பார்த்தா அந்த லெக் மறைஞ்சு போயிடுது. This is what the biggest mistake we do when we try to build a big network. My dear friends, இந்த மதர் லெக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பிசினஸ் வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எப்படி சார் எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 1,00,000 பிவி அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? 1,00,000 பிவில 40-50% மதர் லெக்னு சொல்லிட்டேன். தட் மீன்ஸ் 40,000 50,000 பிவி மதர் லெக் பண்ணுது. கரெக்டுங்களா? இப்போ உங்களுடைய பிசினஸ் 1 லேக் பிவில இருந்து 2 லேக் பிவியா நீங்க ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாரும் செய்யக்கூடிய வேலை தானே? எவ்ரிபடி இஸ் டூயிங். என்னோட பிசினஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும், என்னோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்ட்ராங் லெக்கை கவனிக்கிறது இல்லை. வீக்கர் லெக்ல போய் நிறைய எஃபோர்ட் போட்டு எதையாவது பண்ணி அங்க நம்ம ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துராதா, இந்த லெக் மாதிரியே மற்ற லெக்கும் பிசினஸ் வந்துராதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் மை ஸ்வீட் ஆர்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அகைன் 40-50% ரூல் அப்ளைஸ். 2,00,000 பிவி உங்க வால்யூம் அதிகமாகணும், 1,00,000 இருந்து 2,00,000 மாறணும்னா அகைன் 50% அப்படின்றது 1,00,000 பிவி. கரெக்டுங்களா? 40% எடுத்துக்கிட்டா கூட 80,000 பிவி. அப்ப 80,000 பிவில இருந்து 1,00,000 பிவியாக உங்களுடைய மதர் லெக் முதல்ல எவ்வளவு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? 40,000 50,000 தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 40,000 50,000 பண்ண பிசினஸ் அந்த டீம் 80,000 வளரும் பொழுதோ 1,00,000 வளரும் பொழுதோ தான் உங்களுடைய டோட்டல் குரூப் வால்யூம் 2,00,000 மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது
த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய லீடர்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய குருக்கள் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம், உலகத்துல எந்த நெட்வொர்க் லீடராலையும் இந்த விதியை மாற்ற இயலாது. நீங்க வீல இன்வென்ட் பண்ணணும்னு முக்கோணமா இன்வென்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இந்த லெக் 40,000 பண்ணிடுச்சு, இப்போ நான் வந்து மற்ற லெக்லாம் கம்மியாக தான் இருக்கு, 50,000 பண்ணிடுச்சு, 60,000 பண்ணிடுச்சு, மற்ற லெக்லாம் கம்மியாக இருக்கு, நான் மற்ற லெக்ல போய் நிறைய எஃபோர்ட் பண்ணும்பொழுது என்னுடைய பிஸ்னஸ் பயங்கரமாக வளர்ந்துடும், இதே மாதிரி 40,000 பண்ணக்கூடிய 2 டீமை நான் உருவாக்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த க்ரோயிங் டீமை கவனிக்காம விட்டுடுறீங்க. அப்படி விடும்பொழுது என்ன ஆகுது, அந்த டீம் வீக் ஆகுது, மற்ற டீம் ஏதோ கொஞ்சம் நீங்கள் போட்ட எஃபர்ட்ல கொஞ்சம் வளருது. பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நெட்வொர்க் டைம் அலோகேஷன் உங்களுடைய ப்ரியாரிட்டியா அப்படி பேஸ் பண்ணுங்க. எந்த டீம் வளருதோ, எந்த டீம்ல நிறைய ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்களோ, எந்த டீம்ல நிறைய மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் இருக்கிறாங்களோ, எந்த டீம்ல நிறைய நியூ ஸ்பான்சரிங் வருதோ, எந்த டீம்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக ட்ரை பண்றாங்களோ, புட் யுவர் எஃபோர்ட்ஸ் மேக்ஸிமம் இன்டு இட். தட்ஸ் வேர் யூ க்ரோ. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப மதர் லைன் கான்செப்டை நீங்க புரிஞ்சிக்காம உங்க நெட்வொர்க்கை ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்காக வளர்ப்பது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, நான் ஸ்டார்ல இருக்கிறேன், நான் கோல்டுல இருக்கிறேன், நான் ஸ்டார்ல இருக்கிறேன், நான் டைமண்ட்ல இருக்கிறேன், அடுத்த லெவல் நான் ஜம்ப் பண்ணணும், கோல்டுல இருந்து ஸ்டாருக்கு போகணும், டைமண்ட்ல இருந்து கிரவுனுக்கு போகணும் அப்படின்னு டைட்டிலுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய டீம், அது உங்களை பொறுத்தவரை நீங்க வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, அது வளரல. அது செல்ஃப் சஸ்டைன்டு டீம் இல்ல. செல்ஃப் சஸ்டைன்டு டீம்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நிறைய பேராமெட்ரிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கு. நம்ம அந்த டீம் வளர்ந்துருச்சுன்னு நினைச்சு அந்த டீமை நம்ம டைம் கொடுக்கறத கம்மி பண்றோம். இன்னும் சில பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நம்மளை விட பெருசா வளர்ந்துட்டானா, அந்த டீம்ல இருக்கக்கூடிய டாப் லீடர் நம்மளோட பெரிய லெவல் போயிட்டானா, நம்மளோட அடுத்த லெவல் டைட்டிலுக்கு போயிட்டானா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் இஸ் புல்ஷிட். வெஸ்டீஜில் நம்ம வந்திருக்கிறது டைட்டிலுக்காக இல்லை, நம்ம வந்திருக்கிறது இன்கம்காக. அப்ப இன்கம் வளரணும் அப்படின்னா அதற்கு எதை செய்யணுமோ அதை தான் செய்யணுமே தவிர டைட்டிலுக்காக ஓடக்கூடாது. எப்ப டைட்டிலுக்காக ஓடணும், உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ந்துடுச்சு, சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்ட்ராங் லெக் வந்துடுச்சு, இப்போ 3வது லெக்ல நான் ஃபோக்கஸ் பண்ணா நான் என்னால் ஸ்டார் ஆக முடியும், இந்த பிஸ்னஸ் நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க, நான் அதுக்காக 2 லெக்கும் மட்டும் போட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லல, 6 லெக்கோ 7 லெக்கோ 8 லெக்கோ போட்டு வேலை செய்யுங்க. அட்லீஸ்ட் 6 ஆக்டிவ் லெக்காவது உங்களுக்கு இருக்கணும். மேக் இட் அ பாயிண்ட். அட்லீஸ்ட் 6 ஆக்டிவ் லெக்காவது இருக்கணும். அந்த 6 ஆக்டிவ் லெக்ல யார் யாருக்கு எவ்வளவு டைம் அலோகேட் பண்ண போறேன் அப்படின்றது தான் உங்களுடைய மெச்சூரிட்டி. அதுக்காக தான் இதை நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப க்ரோயிங் டீமுக்கு, பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய டீமுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், அந்த டீம் இன்னும் டெப்த்தில் போகும். டெப்த்தில் போகும்போது வெஸ்டீஜ் மை சக்சஸ் பிளான் படி உங்க இன்கமும் அதிகமாகும், உங்களுடைய செக்யூரிட்டியும் அதிகமாகும், கரெக்டுங்களா, வருமான நிலைப்புத்தன்மையும் அதிகமாகும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், மேக் ஷூர் லுக் ஃபார் ஹங்கிரி ஃபார் சக்சஸ்ஃபுல் பீப்புள். தீவிரமான வெற்றி அடையணுன்ற அந்த வேட்கை இருக்கக்கூடிய நபர்களை தேடுங்க. ஜென்ரலா சேல்ஸ் ட்ரைனிங் நான் எடுக்கும் போது சொல்லுவேன், வாட் இஸ் யுவர் சேல்ஸ் பிச் அப்படின்னு நான் கேட்பேன், கரெக்டுங்களா, உங்களுடைய சேல்ஸ் பிச் என்ன அப்படின்னு நான் கேட்பேன். அதே மாதிரி நம்ம நெட்வொர்க்ல பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் பிச் அல்லது பிரசன்டேஷன் பிச் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பிரசன்டேஷன் பிச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட பிரசன்டேஷன், இந்த பிஸ்னஸை பற்றி பேசும்போது எதை நாம் அதிக கவனம் கொடுத்து பேசுகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் நம்ம பண்றது என்ன அப்படின்னா, ஈஸியஸ்ட் ஜாப். வாட் இஸ் ஈஸி மே பி ஈஸி ஃபார் யூ, பட் வாட் இஸ் ரைட் வில் ஹெல்ப் யூ டு க்ரோ. I repeat, what is easy will make things easy for you, but what is right will help you to grow. அப்போ நம்ம ஈஸியா என்ன பண்றோம், பிரசன்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, சோப் இருக்கு பாருங்க, பேஸ்ட் இருக்கு பாருங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம், சமையல் எண்ணெய் இருக்கு பாருங்க, இந்த ப்ராடக்ட்டை நீங்க வெளியே தானே வாங்குறீங்க, இங்க ஏன் வாங்கிக்க கூடாது, இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுனால நீங்க உங்களுக்கு இவ்வளோ சேவ் பண்றீங்களே, இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்க அந்த கான்வர்சேஷன், இது பேர் தான் பிச், பிரசன்டேஷன் பிச்.
நீங்க இதை பத்தியே ரிப்பீட்டடா பேசும்போது, இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா போய் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டை பத்தி பேசும்பொழுது, இந்த மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்டாக நீங்க பிசினஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அவங்க மைண்டுக்குள்ள ப்ராடக்ட் தான் போய் நிற்கும், ஆப்பர்ச்சுனிட்டி நிற்காது. ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வளர்க்கணும், ஒரு மிகப்பெரிய லீடர் ப்ரெசன்டேஷன் பண்றாரு, ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர் நெட்வொர்க் ப்ரெசன்டேஷன், வெஸ்டீஜ் சிஎன்டி ப்ரெசன்டேஷன் பண்றாருன்னா ஆப்வியஸ்லி அவருடைய அவருடைய அட்டென்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கும், ப்ராடக்ட்டை பத்தி பேசுவாரு. பட் அவருடைய ப்ரெசன்டேஷன் பிச் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கும். எப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பேற்பட்ட லைஃபை ஸ்கேல் அப் பண்ணும், உங்களுடைய கனவுகளை அடையறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத எந்த அளவுக்கு நீங்க தீவிரமா பேச ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் மைண்டுக்குள்ள போய் அந்த மாதிரியான நபர்களை உங்களுக்கு தேடி கொண்டு வரும். அந்த மாதிரியான நபர்கள் இந்த பிசினஸ்க்குள்ள வரும்பொழுது தான் அந்த தீவிர வேட்கையோட ஹங்கிரி ஃபார் சக்சஸ் யார் இருக்கிறாங்களோ அவங்க எந்த எந்த அளவுக்கு இந்த பிசினஸ்க்குள்ள வராங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க நெட்வொர்க் மிகப்பெரிய டெவலப் ஆகும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லுக் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஹங்கிரி ஃபார் சக்சஸ். நிறைய பேர் நம்ம டவுன்லைன்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட அழிச்சிட்டு வரும்போது சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் இவர் பெரிய லீடர் சார், இவர் வந்து நிறைய நெட்வொர்க் பண்ணியிருக்கிறார் சார். நான் ஜென்ரலாக சொல்லுவேன், அந்த ஊருடைய எல்லசாமி இவர் தான் சார், இவர் தாண்டி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி அந்த ஊருக்குள்ளே போகாது சார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இவர் பெரிய லீடரு அவர் இவருன்னு சொல்லுவாங்க. அதை நம்பிடாதீங்க. அவர் பெரிய புலி 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 புலின்னு நினைச்சிட்டு நீங்க போய் அவர் அப்ரோச் பண்ணுவீங்க. கடைசியில் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு மியாவ் அப்படின்ட்டு போயிடுவார், பூனை ஆயிடுவார். கரெக்டுங்களா? அப்ப உண்மையாலுமே யார் அந்த வேட்கையோடு இருக்கிறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்டாக இந்த பிஸ்னஸை கொண்டு போறது. இந்த வாய்ப்பு எப்பேற்பட்ட வாய்ப்பு, இந்த வாய்ப்பு எப்படி உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லது, எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது அப்படின்றத நீங்க பேசும்பொழுது தான் அந்த மாதிரியான மக்களை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். யூ அட்ராக்ட் சோ யூ ஆர். நீங்க எதுவாக இருக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். எத் பவம் தத் பவதி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? அப்ப யூ நீட் டு அந்த ப்ரெசன்டேஷன் பிச்சை ரொம்ப கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கரெக்டுங்களா? அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் நம்ம வெற்றி அடைகிறோம். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம அப்ளைனோ நம்ம டவுன்லைனோ இந்த பிஸ்னஸ்க்குள்ள, நம்ம அப்ளைன் இந்த பிஸ்னஸ் யார் கொடுத்தாரோ இந்த பிஸ்னஸ் நம்ம யார் கொடுக்குறோமோ அவங்க டவுன்லைன்ஸ். இவங்களுடைய வெற்றி தோல்வியோ உங்களை பெருமளவில் பாதிக்காம எடுத்துக்கங்க. அது பாசிட்டிவ் வழியாக அப்ளைன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது, நானும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா அதில் தப்பு இல்லை. பட் உங்கள் அப்ளைன் இந்த பிஸ்னஸில் தீவிரமாக இல்லை, அல்லது உங்கள் அப்ளைன் இந்த பிஸ்னஸில் உங்களை சேர்த்து விட்டு சும்மா இருக்கிறாரு, நீங்கள் அவரையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ கெட் டிமோட்டிவேட்டட். இல்லை உங்கள் டீமில் வரக்கூடியவங்க வராங்க, அவங்க இந்த பிஸ்னஸை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பண்ணலை, ரொம்ப தீவிரமாக பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இவர்களுடைய தோல்வியோ அல்லது இவங்களோட வெற்றியோ உங்களை எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸை நம்ம பண்றது நமது குடும்பத்திற்காக, நமது கனவுகளுக்காக, நமது எதிர்காலத்திற்காக. நமது கனவுகளும் நமது எதிர்காலமும் சிறப்பா இருக்கணும்னா அதே மாதிரி யார் யாரெல்லாம் கனவுகளோடு இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் எதிர்காலத்தை சிறப்பா வடிவமைக்க தயாரா இருக்கிறாங்களோ அவர்களோட சேர்ந்து செய்யும் போது தான் இந்த பிசினஸ்ல நீங்க மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிசினஸ்ல there are a number of stories. வேர்ல்ட்ஸ் டாப்பஸ்ட் ஏர்னர் இந்த பிசினஸ்ல, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு டாப்பஸ்ட் ஏர்னர். நான் அவருடைய சிங்கிள் செக் பார்த்துருக்கிறேன். இட் வாஸ் 34 crores இன் அ சிங்கிள் மந்த். ஒரு சிங்கிள் மந்த்ல அவரோட ஹையஸ்ட் இன்கம் 34 crores. அவருடைய சக்சஸ் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ்ல அவர் தொடங்கி 8 வருஷம் வரலையும் அவருடைய பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் லேப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தாண்டி செகண்ட் ஸ்டேஜ், இப்போ பிஸ்னஸ்ல 6 அப்படின்னு ஸ்டேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அப்ப அடுத்த ஸ்டேஜ் கூட அவர் போகல, செகண்ட் ஸ்டேஜ் கூட பர்ஃபார்மன்ஸ் போனஸ் லேப்ல போகல 8 வருடங்களுக்கு. அதுக்கு நடுவில் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாரு, அவர் மீட்டிங் போயிருப்பாரு, எஸ் ஆர் நோ, எவ்ரிதிங்
எல்லாமே நடந்திருக்கும். அவருக்கு மேல இருந்தவர் பிசினஸ் பண்ணாரா பண்ணலையா நம்மளுக்கு தெரியல. கரெக்ட்டுங்களா? பட் இவர் 8 வருஷமாக ஒரு 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 கன்சிடரபிள் growth கூட இந்த பிசினஸ்ல இல்ல. பட் அவர் செய்யறத அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். நான் ஏன் இந்த ஹங்கிரி ஃபார் சக்சஸ் பீப்புள் ஹூ ஆர் யூனோ யார் வேட்கையோட இருக்கிறாங்களோ, அந்த தீராத வேட்கையோட இருக்கிறாங்களோ அவங்கள தேடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 8 வருஷம் கழிச்சு அவர் டீம்ல ஒரு நபர் சேர்ந்தார். அவர் சேர்ந்து குறுகிய காலத்துல ஒரு மிகப்பெரிய growth அவருடைய நெட்வொர்க் வளர்ந்தது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸை இந்த பிசினஸ்ல வளர முடியும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அந்த நபர் கீழே சேர்ந்தார்ல, அவர் இல்ல டாப்பஸ்ட் அச்சீவர். அந்த மேல ஒருத்தர் 8 வருஷமா பெரிய லெவல்ல பிசினஸே வளராம, பெரிய லெவல்ல growth இல்லாம, பெரிய லெவல்ல அச்சீவே பண்ணாம, ஆனா தொடர்ச்சியாக இந்த பிசினஸ்ல அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ, அவர்தான் பின்னால உலகத்தின் டாப்பஸ்ட் ஏர்னர். சிங்கிள் மந்த் செக் 34 crores. Believe me, my dear friends, we are not into something ordinary. This business is for extraordinary people. அப்ப எக்ஸ்ட்ராடினரி பீப்புள்னா நம்ம எக்ஸ்ட்ராடினரியா இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா growth ஆக முடியும். சரிங்களா? நவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் அஸ்யூம் நம்ம நெட்வொர்க் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன கற்பனை நம்ம பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? லெட் அஸ் டேக் அ ஓவர்ஹெட் டேங்க். நம்ம வீட்டுக்கு மேல ஒரு ஓவர்ஹெட் டேங்க் இருக்கும் இல்லைங்களா? வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லைங்களா? அந்த வாட்டர் டேங்க் தான் உங்களுடைய நெட்வொர்க் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. இப்ப இந்த ஓவர்ஹெட் டேங்க்ல பாத்தீங்கன்னா இன்லெட் பைப்லைன் ஒன்று இருக்கும், அவுட்லெட் பைப்லைன் ஒன்று இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இன்லெட் பைப்லைன்ல எவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி விழுதோ, எவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி உள்ள வருதோ, அதை பொறுத்து தான் இந்த டேங்க் எவ்வளவு வேகமாக நிரம்பும் அப்படின்றது அர்த்தம். கரெக்ட்டுங்களா? எப்படி இன்லெட் இருக்கோ அதே மாதிரி ஒரு அவுட்லெட்டும் இருக்கு. அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்க ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படின்னா, உங்க பிசினஸ்ல ஒரு 100 பேர் ஜாயின் பண்றாங்கன்னா அந்த 100 பேர்ல 3 மாதங்கள் கழித்து 6 மாதங்கள் கழித்து எத்தனை பேர் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறது. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ரிட்டன்ஷன் ரேஷியோன்றது இந்த பிசினஸ்ல தவிர்க்கவே முடியாது. மக்கள் வெளியில போறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. அவுட்லெட் பைப்பை இழுத்து மூடலாம் முடியவே முடியாது. டோட்டல் க்ளோஸ்லாம் இங்க பண்ணவே முடியாது. அப்ப வெளியில போறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க இன்லெட்டை எவ்வளவு அதிகமாக எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறீங்களோ, எவ்வளவு தண்ணி வேகமாக விழுதோ அந்த அளவுக்கு அந்த டேங்க் வேகமாக ஃபில் ஆகும். இந்த அவுட்லெட் ரொம்ப வேகமா போச்சு, இன்லெட்டை விட அவுட்லெட் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா அப்ப டேங்க் ஃபில்லப்பே ஆகவே ஆகாது. தட் மீன்ஸ் உங்க நெட்வொர்க் என்ன ஆகாது, க்ரோ ஆகவே ஆகாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பிசினஸ்க்குள்ள இந்த டேங்க் தான் உங்க டீம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த டேங்க் ஃபில்லப் ஆகணும். இந்த டேங்க்ல மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆக்குப்பை ஆகணும். அதுதான் உங்களோட நெட்வொர்க் growth நம்ம பேசிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்ப உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. என்ன 2 சாய்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்பான்சரிங்க அதிகப்படுத்துறது. நிறைய பேரை உங்க நெட்வொர்க் உள்ள கொண்டு வரது. நிறைய பேரை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ கொஞ்சம் வெளியில போகிறது இருந்தாலும் நிறைய பேர் உள்ள வரும்போது என்ன ஆகும், அங்க ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ எப்படி ஸ்பான்சர் பண்றது, ஸ்பான்சரிங்க்கு என்ன டெக்னிக்கு, ஸ்பான்சரிங்க்கு என்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதை பற்றிலாம் நம்ம இங்கே பேசுறதுக்கு டைம் இல்லை. இட் இஸ் வெரி ஷார்ட் டைம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஸ்பான்சரிங் இஸ் அ கீ. நிறைய பேர் நியூ பிளட் இந்த பிசினஸ்க்குள்ள வரணும். எந்த அளவுக்கு நியூ பிளட் இந்த பிசினஸ்க்குள்ள வருதோ அந்த அளவுக்கு தான் உங்க நெட்வொர்க் ஆரோக்கியமாக இருக்கும். கரெக்ட்டுங்களா? நம்பர் 2, இப்போ மக்கள் வெளியில போறதும் இருக்குதா செய்யும் அப்படின்னு சொன்னேன். அப்ப வெளியில போறத மினிமைஸ் பண்ணணும், ரிட்டன்ஷன் ரேஷியோவை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஜென்ரலா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவ் நெட்வொர்க்குக்கு 3 ரூல்ஸ் இருக்கு. இந்த 3 ரூலை எந்த நெட்வொர்க் ஃபுல்ஃபில் பண்ணுதோ அதுதான் நம்ம ஆக்டிவ் நெட்வொர்க்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? இந்த 3 ரூல் என்ன? ரூல் நம்பர் 1, நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்பான்சரிங் நடக்கணும். ஒரு டீம்ல ஸ்பான்சரிங்கே நடக்கல அப்படின்னா
அந்த டீம் ஒரு ஆக்டிவ் நெட்வொர்க் இல்ல, அது ஒரு வீக்கர் நெட்வொர்க்காக தான் இருக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நிறைய ஸ்பான்சரிங்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதுக்குண்டான மீட்டிங்ஸ், உங்க அப்ளைன் சப்போர்ட்ஸ், டூல்ஸ் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஸ்பான்சரிங் இருக்கணும், ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, அந்த டீம்ல ரீபர்ச்சேஸ் பண்றவங்க இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இதை பத்தி நான் டீட்டெயிலாக இன்னும் சொல்றேன். ரீபர்ச்சேஸ் பண்றவங்க இருக்கணும். ரைட்டுங்களா? அண்ட் அந்த ரீபர்ச்சேஸ் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல பண்றவங்களோட எண்ணிக்கை மாதா மாதம் வளரணும். அண்ட் ரூல் நம்பர் 3, அந்த டீம்ல இருக்கிறவங்க நியர்பையா நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸை தவறாமல் அட்டன் பண்ணணும். நிறைய ஸ்பான்சரிங் நடக்குது, நிறைய ரீபர்ச்சேஸ் நடக்குது. ஆனா அந்த டீம் அந்த டீம்ல இருக்கக்கூடியவங்க மீட்டிங்ஸோ ட்ரைனிங்ஸோ ப்ராப்பரா அட்டன் பண்ணலன்னா இது ரெண்டும் இருந்து அந்த டீம் தொடர்ந்து வளருன்றதுக்கு கேரண்டி இல்லை. கொஞ்ச நாள் அந்த டீம் என்னவா மாறிடும், வீக்கர் டீமாக மாறிடும். அப்ப இந்த 3 விஷயங்களுமே ஒரு நெட்வொர்க்ல இருந்தாதான் அதை நம்ம ஆக்டிவ் நெட்வொர்க்னு கணக்கு எடுத்துக்க முடியும். அதுதான் க்ரோயிங் நெட்வொர்க் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியும். அப்ப இந்த 3 விஷயங்களை நீங்க கீ பாயிண்டா வச்சுக்கணும், தம் ரூல்ஸா வச்சுக்கணும். ஸ்பான்சரிங், ரீபர்ச்சேஸ், மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ். கரெக்ட்டுங்களா? இது 3மே நம்ம டீம்ல ஈக்குவலா நடக்குதா, எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில். நம்ம ஒரு லீடர் மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் ஒரு 10% நம்ம மேனேஜராகவும் இருக்கணும். ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த நியர்பை ஏரியால நம்ம டீம்ல இத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வராங்க, ஏன் வரல, யூ நீட் டு ஹேவ் அ ட்ராக் ரெக்கார்ட். உங்க டீம்ல எத்தனை பேர் கன்சிஸ்டன்சி பண்றாங்க, யூ நீட் டு ஹேவ் அ ட்ராக் ரெக்கார்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ இது நம்ம கண்டிப்பாக ஒரு மேனேஜராக நம்ம மேனேஜரல் போர்ஷனை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இந்த ரெக்கார்ட்லாம் இல்லாம இதெல்லாம் நம்ம கவனிக்காம நம்ம நெட்வொர்க் மிகப்பெரிய அளவில் வளர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இந்த வாட்டர் டேங்க் மேக்சிமம் கெப்பாசிட்டியை அடையணும் அப்படின்னா இன்லெட் நிறையா இருக்கணும், தட் மீன்ஸ் ஸ்பான்சரிங் நிறையா இருக்கணும். அவுட்லெட் கம்மியா இருக்கணும், தட் மீன்ஸ் வெளியில போறவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கணும். அப்ப வெளியில போறவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிசினஸை பொறுத்தவரையிலையும் நம்ம டீம்ல வரக்கூடியவங்களை, கரெக்ட்டுங்களா, ஒரு 4 கேட்டகரி பீப்புளாக நான் பிரிக்கிறேன். அந்த 4 கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ், ப்ரீச்சர்ஸ், போக்கர்ஸ் அண்ட் பவர் பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் யூசர்ஸ். யூசர்ஸ்னா யாரு? இந்த பிசினஸ்க்குள்ள வரவங்கல்ல ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். கரெக்ட்டுங்களா? அவங்க இந்த ப்ராடக்ட்டுக்காக இந்த பிசினஸ்க்குள்ள வரவங்களாக இருப்பாங்க. அவங்க பிசினஸ்க்குள்ள வரது, அவங்களை அட்ராக்ட் பண்ணது இந்த ப்ராடக்டா இருக்கும். அது ஹெல்த் கேரோ, பர்சனல் கேரோ, அக்ரியோ, வாட் எவர், ஏதோ ஒரு செக்மெண்ட் அவங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கும். அதுக்காக இந்த பிசினஸ்க்குள்ள வரவங்களாக இருப்பாங்க. இவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம், யூசர்ஸ்ன்னு சொல்றோம். செகண்ட் கேட்டகரி பீப்புள் நம்ம என்ன சொல்றோம், ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு நான் யாரை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளை யூஸ் பண்ணி அதுல ஓவர் எக்ஸைட் ஆகி ஓவர் எந்தூசியாஸ்டிக் ஆகி இந்த பொருட்களை போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல அதிகமான ஆர்வம் காமிப்பாங்க. 300 பிவி, 200 பிவி, 500 பிவி, 700 பிவி, 1000 பிவி கூட பண்றவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சே எப்படி இருக்கும்னா, நான் போய் இங்க போய் ப்ராடக்ட் கொடுத்தேன் சார், அங்க போய் ப்ராடக்ட் கொடுத்தேன் சார், நான் எனர்ஜி பூஸ்டர் கொடுத்தேன் சார், இத்தனை பேர் குழந்தை பிறந்திருக்கு சார், நான் இந்த அக்ரி ப்ராடக்ட் கொடுத்தேன் சார், இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு சார், இப்படி தான் அவர் பேசுவார். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 2 கேட்டகரி பீப்புள் இவங்கள பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இவங்கள பத்தி பார்ப்போம். இப்போ இந்த யூசர்ஸ் அண்ட் ப்ரீச்சர்ஸ், இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விதத்துல எக்ஸைட் ஆகியிருக்கிறாங்க. நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸைட்மெண்ட்டை புரிஞ்சிக்காம அவங்கள்ட்ட போயிட்டு, என்னையா பைத்தியத்தனமா வெறும் பொருளே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதுமா, இல்ல பொருளை வித்துட்டு இருந்தா மட்டும் போதுமா, நீ பெருசா அச்சீவ் பண்ணிடுவியா, நீ பெருசா சம்பாரிச்சிருவியா, என்ன ஆகும், இது மாதிரிலாம் எப்படி நடக்கும்னு நினைக்கிற, எவ்வளவு பெரிய விஷயத்துல நீ இருக்கிறது தெரியுமா, நீ இந்த மாதிரி வெறும் பொருள் வாங்கி விற்கிறதுனால என்ன பெருசா சாதிச்சிருவ. சே ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு 1000 பிவி பண்ற, 700 பிவி பண்ற, 1000. அப்போ நீ ஆக்சிடென்ட் ஆகி நீ வீட்டில் இருந்த 2 மாசம் 3 மாசம் எப்படி உன்னால பொருள் விற்க முடியும், அப்போ உன் பிசினஸ் என்ன ஆகும் அப்படின்லாம் நீங்க பேசுனீங்கன்னா, அவர் எதுல எக்ஸைட் ஆயிருக்கிறாரோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்கன்னா, அடுத்த மாசம் அந்த 700 பிவியோ 300 பிவியோ இல்ல அவர் வாங்குற ப்ராடக்ட்டோ நின்னு போயிடும். தட் ஹேப்பன்ஸ் லாட் ஆஃப் டைம். லீடர்ஸ், க்ரோயிங் லீடர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் இது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன. ஒருத்தவங்க யூசரா இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க ப்ரீச்சரா இருக்கிறாங்க, ப்ராடக்ட் செல்லர்ஸா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை எப்ப பார்த்தாலும் கன்கிராச்சுலேஷன்ஸ், ஃபென்டாஸ்டிக், சூப்பரா ப்ராடக்ட் வாங்குறீங்க, நிறைய ரெகுலரா கன்சிஸ்டன்சில ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கிறீங்களே, அமேசிங், அற்புதம்,
நிறைய ப்ராடக்ட்டை விற்கிறீங்களே, அற்புதம், 300 400 பிவிலாம் பண்றீங்களே, எப்படி பண்றீங்க? எந்த மாதிரி கஸ்டமர் அப்ரோச் பண்றீங்க? உங்க கஸ்டமர் என்ன சொல்றாங்க? எந்த ப்ராடக்ட்டை நிறைய சேல் பண்றீங்க? அவரோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க பேசும்பொழுது அவர் எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமாகுது. உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வருது, ஒரு ரிலையபிலிட்டி வருது, உங்க மேல ஒரு ரேப்போ கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபென்டாஸ்டிக், இப்ப நீங்க பொருள் விற்கிறீங்க, இப்ப நீங்க பொருள் வாங்குறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம்? இதே மாதிரி பொருள் விற்கிறவங்கள நீங்க உருவாக்கணுமா இல்லையா? இதே மாதிரி பிசினஸ் பண்றவங்கள உருவாக்கணுமா இல்லையா? அப்படின்னு நீங்க பேசினாதான் அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல்ல இருப்பாங்க. பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்றோம்? வெறும் பொருள் வித்தா போதுமா, வெறும் ஆளை பிடிச்சா போதுமா, வெறும் பொருள் வாங்கினா போதுமா, கன்சிஸ்டன்சி தான் போதுமா, எப்படி நீ முன்னேறுவ அப்படின்னு பேசணும்னா அடுத்த வாட்டி அவர் உங்களை பார்த்தாலே தலையை திருப்பிக்கிட்டு அந்த பக்கமா போயிடுவார், ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவார், என் ரூட் எடுத்துட்டு போயிடுவார். கரெக்ட்டுங்களா? ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். உங்க நெட்வொர்க்ல 4 வகையான பீப்புள் இருக்கிறாங்க. இந்த 4 வகையான பீப்புளும் சேர்ந்தது தான் உங்க நெட்வொர்க். கரெக்ட்டுங்களா? அப்ப அப்ரிஷியேட் தம், அக்கம்பனி தம், ரைட்டுங்களா? அவங்கள அதுக்கப்புறம் நீங்க அவங்கள அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரைட்? அண்ட் தேர்ட் கேட்டகரி பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர்ஸ். இந்த பிசினஸ்ல 90-95% பேர் பீப்புள் போக்கர்ஸா தான், சாரி பவர் பிளேயர்ஸ் இல்ல, போக்கர்ஸா தான் ஜாயின் பண்றாங்க. யார் இந்த போக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கர்ஸ்னா தமிழ்ல சூதாடிகள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஐயோ என்ன சார் 95%, அப்ப நானும் சூதாடியா அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு வகையில சூதாடி தான். இந்த பிசினஸ் பிளானை பார்க்குறோம். இந்த பிசினஸ் பிளான்ல கார் இருக்கு, வீடு இருக்கு, டூர் இருக்கு, இவங்க டூர் போயிருக்கிறாங்க, இவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இவர் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி, இவர் இந்த மாதிரியான லெவல்ல இருந்தவர், இவர் ஒரு ஆட்டோக்காரு, இனி மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, இவர் ஹவுஸ் ஒய்ஃபு, இவங்க வந்து கார் வாங்கியிருக்கிறாங்க, இவர் ரொம்ப சாதாரண ஒரு பர்சனு, இவர் வந்து இன்னைக்கு வந்து ஃபாரின் டூர் போறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி போக முடியும் அப்படின்ற ஒரு 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 குயிக் எக்ஸைட்மெண்ட்ல, கரெக்ட்டுங்களா? நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி நம்மளும் ஏன் ஆயிட முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம இந்த பிசினஸ்குள்ள வரவங்க தான் அதிகம். இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம், போக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்க தேர்ட் கேட்டகரி பீப்புள். கரெக்ட்டுங்களா? ஃபோர்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர்ஸ். யார் பவர் பிளேயர்ஸ்? இந்த பிசினஸ்ல ஒரு தெளிவான நோக்கத்தோட, ஒரு மிகப்பெரிய கனவோட, மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோட இந்த பிசினஸை பார்க்கக்கூடியவங்க. இந்த பிசினஸை 2 வருஷமோ 5 வருஷமோ இல்லை, 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி வளரணும், எந்த மாதிரி என்னோட நெட்வொர்க் இருக்கணும், என் நெட்வொர்க்ல எவ்வளோ சாதனையாளர்கள் நான் உருவாக்கணும், எவ்வளோ பேரை சம்பாதிக்க வைக்கணும், எத்தனை பேரை கார் வாங்க வைக்கணும், இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷனோட, ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோட இந்த பிசினஸ் அப்ரோச் பண்றவங்கள தான் பவர் பிளேயர்ஸ்னு சொல்றோம். இவங்க 4 பேரும் சேர்ந்தது தான் உங்களுடைய நெட்வொர்க். இந்த 4 பேரும் சேர்ந்து தான் உங்களுடைய வால்யூமை அதிகப்படுத்துறாங்க, அல்லது இன்னைக்கு இருக்கிற வால்யூமை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த 4 பேரையும் நம்ம லூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சிங்கப்பூர் ட்ரிப்பு போயிருந்தோம். அங்கே பாலி சார் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாரு. அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்பொழுது ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷனை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க்கில் 17% தான் கன்சிஸ்டன்சி ஆஃபரை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னார். அதாவது 100க்கு 17 பேர் தான் உங்க கன்சிஸ்டன்சி ஆஃபரை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னார். இதுல ரொம்ப பெரிய ஷாக்கிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 பேர் உங்க டீம்ல இருக்கிறவங்க கவுண்ட் இல்ல, 100 பேர் மாசம் கன்சிஸ்டன்சியை ஆரம்பிச்சவங்க கவுண்ட். ஒரு மாசத்துல 100 பேர் ஃபர்ஸ்ட் டைமா ஃபர்ஸ்ட் மந்த் கன்சிஸ்டன்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 100 பேர்ல 4 மாசம் கம்ப்ளீட்டா கன்சிஸ்டன்சி 1 2 3 4 4 மாசமும் 100 100 100 பிபிஓ வாட் எவர் இட் இஸ், 200 300 400 60 வாட் எவர் இட் இஸ், இதை 4 மாசமும் கம்ப்ளீட் பண்ணி 5வது மாசம் வவுச்சர் வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை வெறும் 17% தான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 பேர் மாசம் வாங்கிட்டாங்க. அந்த 100 பேர் வாங்கினவங்களை நம்ம சரியா ட்ராக் பண்ணல, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணல, அவங்களோட நம்ம கம்யூனிகேஷன்ல இல்லை, அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லை. அதனால 100 பேர்ல 17 பேர் தான் உங்களுடைய கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட் பண்றவங்களா இருக்கிறாங்க. ஹவு பேத்தட்டிக் இட் இஸ். எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோன்னே இட் வாஸ் அ ரூட் ஷாக் ஃபார் மீ. ஏன்னா 100 பேர்
எடுத்துட்டாங்க. அப்ப 100 பேரும் அட்லீஸ்ட் 100ல ஒரு 60 பேரோ 70 பேரோ 80 பேரோ அந்த கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட் பண்றாங்கன்னா உங்க வால்யூம், உங்க பிசினஸ் வால்யூம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. உங்க டீமோடைய வால்யூம் எந்த அளவுக்கு பில்டப் ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. பட் இன்னைக்கு இதுதான் ரியாலிட்டி. அப்போ ஒரு 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 டீம் சைஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு பிரான்ஸ் டைரக்டர் எடுத்துங்க, ஒரு சில்வர் டைரக்டர் எடுத்துங்க. அவரோட டீம்ல எவ்வளவு ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்துருவாங்க? மேபி 15, 20, 25, 30 ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பத்தி நான் பேசுறேன். நீங்க எத்தனை பேர் சேர்த்தீங்கன்றத பத்தி பேசுறேன். ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பத்தி பேசுறேன். கரெக்ட்டுங்களா? இந்த ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நீங்க ப்ராப்பரா ட்ராக் பண்ணீங்கன்னா, ப்ராப்பரா ஃபாலோ அப் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நீங்க செஞ்சு கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா, இஃப் யூ ரெடி ஃபார் இட், 100 கன்சிஸ்டன்சியில் அட்லீஸ்ட் 60, 70, 80 பேரையோ நீங்க கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட் பண்ண வைக்க முடியும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய டீமோட வால்யூம் எந்த அளவுக்கு பில்டப் ஆகும், எந்த அளவுக்கு ஸ்கேல் அப் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட் நம்ம ஏதோ பண்றோம், பறக்கிறோம், தெரிக்கிறோம், கரெக்டுங்களா? அப்படியே பரபரப்பா ஓடுறோம்னு நினைக்கிறோம். ஒரு புக்கை இப்படி வச்சு படிச்சீங்கன்னா அந்த புக்கில் இருக்கிற எழுத்துக்கள் உங்க கண்ணுக்கு புலப்படவே படாது. அந்த புக்கை கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தான் அதில் இருக்கிற எழுத்துக்கள் புலப்படும். ஐ எம் டூ பிஸி. வி ஆர் இன் டூ பிஸ்னஸ், நாட் பிஸினஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பிசினஸ் தான் பண்றோம், பிசினஸ் இல்லை. எந்த நேரமும் பரபரப்பா ஓடுறது, எந்த நேரமும் ஏதாவது அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார், அதை பண்றேன் இதை பண்றேன், நான் ரொம்ப பயங்கர பிஸி சார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் ஆர்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்க நெட்வொர்க்ல இருக்கக்கூடியவங்க எந்த கேட்டகரி பர்சனா இருக்கிறாங்க? அவங்க யூசரா இருக்கிறாங்களா, ப்ரீச்சரா இருக்கிறாங்களா, போக்கரா இருக்கிறாங்களா, பவர் பிளேயரா இருக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான இனிஷியல் சப்போர்ட்ஸை பண்ணுங்க. அவங்கள்ட்ட ரேப்போ பில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட இவ்வளவு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு திணறோம்னு பாருங்க. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு கேட்டகரியை வச்சு எவ்வளவு மற்ற கம்பெனிகள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. தட் மீன்ஸ் வாட்? வி ஹாவ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல். நம்மளுடைய மார்க்கெட் பொட்டன்ஷியல் இஸ் வெரி ஹியூஜ். இன்ஃபினிட்டி நம்மளுடைய மார்க்கெட் பொட்டன்ஷியல். ஒரு சோப்புல எவ்வளவு பெரிய மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு பாருங்க. 140 கோடி பேர், 40 கோடி பேர் குளிக்கலனா கூட மீதி 60 கோடி பேர் குளிக்கிறாங்கன்னா, ஒரு சோப்புன்னு வாங்கினாங்கன்னா, 50 ரூபாய்க்கு சோப்பு வாங்கினாங்கன்னா 6, 30, 3000 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது ஒரு சோப்புல. கரெக்டுங்களா? இந்த 3000 கோடியில நம்மளும் ஒரு பிளேயர். அதுல எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எடுக்கலாம்? இந்த மாதிரி 450 பொருள் இருக்குன்னா, அப்ப 450 இன்ட்டு 3000மோ 4000மோ 5000 கோடியோ போட்டீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் பொட்டன்ஷியல் என்னன்னு பாருங்க. we are with such a market potential. இப்பேற்பட்ட மார்க்கெட் பொட்டன்ஷியலை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம திணறது அப்படின்றது இட் இஸ் மீனிங்லெஸ். ஐ ஹோப் ஸோ. கரெக்டுங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட், ரைட்? அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸில் ஃபைனலாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கை பில்டு பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலாசபி நம்பர் கேம். Network marketing, Vestige is a number game business. You have to understand what is number game. இந்த நம்பர் கேம் எப்படின்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹாவ் அ பேக் ஆஃப் கார்ட்ஸ். எல்லாருக்கும் சீட்டு விளையாட தெரியும். ரம்மி, ஆஸ், 3 கார்ட்ஸ், கரெக்டுங்களா? 21 நிறைய கேம்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் இந்த கேம், இந்த சீட்டு கட்டு பத்தி தெரியும். கரெக்டுங்களா? இந்த சீட்டு கட்டுல பாத்தீங்கன்னா மொத்தம் 52 கார்டு இருக்கும். இந்த 52 கார்டு அப்படின்றது 4 கலர்ல அல்லது 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும். கரெக்டுங்களா? ஸ்பேடு, ஹார்டின், டைமண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் இதுல இருக்கும். மொத்தம் 52 கார்டு இருக்கும். மொத்தம் அதுல 52ல 4 ராஜா இருக்கும். இப்ப ஒரு புது கட்டு கார்டை எடுத்து அந்த கட்டை நல்லா ஷஃபிள் பண்ணிட்டு அந்த கட்டுல இருந்து நீங்க 4 ராஜாவை உங்க கைக்கு எடுக்கணும். இப்போ உங்க கையில் எத்தனை கட்டு இருக்கு? ஒரு கட்டு இருக்கு. அந்த ஒரு கட்டு எத்தனை கார்டு இருக்கு? 52 கார்டு இருக்கு. இந்த 52 கார்டுல எத்தனை கிங் இருக்கு? 4 கிங் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 10 கார்டை நீங்க எடுத்துட்டீங்க. 52ல 10 கார்டு எடுத்துட்டீங்க. மீதி 42 கார்டு தான் பேலன்ஸ் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட எத்தனை கிங் வந்திருக்கும் அப்படின்னு நான் கேட்டா உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? இப்போ மைண்ட் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணும்.
52ல 42 போயிடுச்சு, மீதி 10 காய் கையில் வச்சிருக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு கிங்காவது வந்திருக்காதா என்ன? இல்ல கண்டிப்பா ஒரு கிங் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல நான் ஷியோரா சொல்றேன், டெஃபினட்டா ஒரு கிங் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா இப்ப நீங்க கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, 100% கேரண்டீடா ஒரு கார்டாவது வந்திருக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நாட் பாசிபிள். ஒன்னோ ரெண்டோ மூணோ நாலோ கிங் வந்திருக்கலாம், ஒரு கிங் கூட வராம போயிருக்கலாம். இப்ப 25 கார்டு நான் எடுத்துட்டேன், மீதி 27 கார்டு தான் கீழே இருக்கு. இப்ப எத்தனை கிங் நம்ம கையில இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப சொன்னவங்க சில பேர் கான்பிடென்ட்டா சொல்லுவாங்க, சூப்பர் கான்பிடென்ட்டா சொல்லுவாங்க, ஒரு கிங்காவது டெஃபினட்டா இருக்கும் சார், ஏன்னா 25 கார்டு 50% கார்டு எடுத்துட்டோம் சார், ஒரு கிங்காவது கையில கண்டிப்பா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திரும்ப கேட்கிற கேள்வி, 100% கேரண்டியா சொல்ல முடியுமா? நாட் பாசிபிள். ஒன்னோ ரெண்டோ மூணோ நாலோ கிங் வந்திருக்கலாம், ஒரு கிங் கூட வராம இருந்திருக்கலாம். நான் 48 கார்டு எடுத்துட்டேன், இன்னும் 4 கார்டு தான் கீழே இருக்கு. இப்ப எத்தனை கிங் உங்க கையில இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப நிறைய பேர் சூப்பர் எக்ஸைட்டட் ஆகி, சார் அட்லீஸ்ட் 2 3 கிங்காவது இருக்கும் சார், 2 கிங் கன்ஃபார்மா இருக்கும் சார், இப்ப நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேம் கொஸ்டின், 100% கேரண்டியா உங்களால சொல்ல முடியுமா உங்க உங்க கையில டெஃபினட்டா 2 கிங்காவது இருக்கும் அப்படின்ட்டு? நாட் பாசிபிள். ஒன்னோ ரெண்டோ மூணோ நாலோ உங்க கையில வந்திருக்கலாம், ஒரு கிங்கு கூட வராம போயிருக்கலாம். பட் 52 கார்டும் உங்க கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்க கையில எத்தனை கிங் இருக்கும்னு நான் கேட்டா, இங்க இருக்கிற அத்தனை பேரும், கரெக்டுங்களா, 870 பேரும் அத்தனை பேரும் ஒருமித்த குரல்ல சொல்லுவீங்க, 4 கிங் கன்ஃபார்மா இருக்கும்யா, இதுக்கு மேல என்னையா உனக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்பீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் தான் நம்பர் கேம். அப்ப 52 கார்டுல 4 கிங்கு கன்ஃபார்மா இருக்குது, டவுட்டே வேண்டாம். இதுதான் நம்பர் கேம். வெஸ்டீஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ஒரு நம்பர் கேம் தான். இதுல ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? உங்க பேக் ஆஃப் கார்டுல எத்தனை கார்டு இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. எத்தனை கார்டு வேணா இருக்கலாம், கரெக்டுங்களா? உங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, கார்டை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். மீட்டிங் பீப்புள் அப்படின்றத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். யூ டோன்ட் நோ வென் த கிங் இஸ் கோயிங் டு கம் டு யூ. எப்ப அந்த கிங் உங்க கையில வரப்போறான்னு உங்களுக்கு தெரியாது. இங்க நம்மளுக்கு 4 கிங்கு தேவையில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்மளுக்கு 6 கிங்கு தேவை. ஏன் 6? 6 லெக்கை நீங்க ஆக்டிவா சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த 6 லெக்கை வச்சு வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய சக்சஸ் பிளான்ல எல்லா வகையான வருமானத்தையும் உங்களால அடைஞ்சிட முடியும். கரெக்டுங்களா? உங்களுடைய குறைந்தபட்ச மாத வருமானமா 1,00,000 ரூபாய் அப்படின்றத 6 ஆக்டிவ் லெக்ஸ் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அதை அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க நம்பர் கேமை பிளே பண்ண ரெடியா இருக்கிறீங்களா? உங்க பேக் ஆஃப் கார்டில் எத்தனை கார்டு இருக்குன்னு தெரியாது. உங்களுடைய கடமை என்ன? 6 கிங் டெஃபினட்டான, அதுல 6 கிங் இருக்கு, அதுல டவுட்டே பட வேண்டாம். கரெக்டுங்களா? உங்களுடைய பேக் ஆஃப் கார்ட்ஸ்ல 100% கேரண்டியா 6 கிங் ஒளிஞ்சு இருக்கு, அதை நீங்க சந்தேகமே பட வேண்டாம். உங்களுடைய வேலை 6 கிங் கையில வர வரலையும் தொடர்ச்சியாக நீங்க கார்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும். as simple as that. My dear friends, finally I would like to say another example. ஒரு லாரி ஃபுல்லா கூழாங்கல், அதுல 6 வைரக்கல் ஒளிஞ்சிருக்கு. 6 வைரக்கல்லும் கூழாங்கல் மாதிரியே தூசு தொம்பட்டையோட இருக்கு. எது வைரக்கல் எது கூழாங்கல்னு தெரியல. ஆனா 6 வைரக்கல்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப் கேரண்டி, அவ்வளவுதான், செட்டில்டு, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 6 வைரக்கல்ல ஒரு லாரி ஃபுல்லா இருக்கக்கூடிய கூழாங்கல்ல கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஒவ்வொரு கல்லா எடுத்து தொடச்சி பார்த்து வைரமா கூழாங்கல்லான்னு பார்க்கலாம். இல்ல அடப்போ எதுனா பைத்தியக்காரத்தனமா இருக்கு, இது வேஸ்ட் ஆஃப் டைம், 6 வைரக்கல்ல இந்த இவ்வளோ பெரிய கூழாங்கல் குவியல்ல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நடக்கிற சாத்தியமா, விட்டுடுவோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 6 வைரக்கல்ல அந்த அந்த கூழாங்கல் குவியல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்க இல்ல உங்க பரம்பரையுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்க முடியும் வெஸ்டீஜ் வியாபாரத்தின் மூலயமாக. நான் எப்பேற்பட்ட ஆள்னா, கல்லை எடுத்து தேய்ச்சி கண்டுபிடிக்கிற ஆள் இல்ல, வேணும்னா நக்கி பார்க்கவும் தயாரா இருப்பேன். ஐ எம் ரெடி டு லிக் இட் டு ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் அ பீபிள் ஆர் அ டைமண்ட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
இஃப் யூ ஆர் சச் தட் பர்சன், நீங்க அந்த மாதிரியான வேட்கை கொண்ட ஒரு நபராக இருந்தால், I am pretty sure you can also build a big network. You can also make successful network, and you can make lot of achievers, lot of successful people, and grow your team, make your life beautiful. Not only your life, உங்க மூலயமாக உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க சமுதாயம் இந்த நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும். நான் எப்பொழுதும் சொல்ற ஒரு விஷயத்த திரும்ப சொல்றேன். உலகத்துல ஒவ்வொரு வருடமும் மகிழ்ச்சிகரமான மக்கள் வாழக்கூடிய நாடுன்னு ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. இந்த பட்டியல்ல 190 நாடுகள் இருக்கு. இந்த 190 நாடுகள்ல இந்தியா எத்தனாவது இடத்தை இடம் பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கெஸ் பண்ணுங்க. 190 நாடுகள், இந்தியா அதுல எத்தனாவது இடத்தை மகிழ்ச்சிகரமான மக்கள் வாழக்கூடிய நாடு அப்படின்ற பட்டியலை பிடிக்கும். நம்ம ஆளுங்க ஓவர் எந்தூசியாஸ்டிக்ல இந்த வாட்ஸ்அப்ல வர செய்தி, பொலிட்டிக்கல் செய்தி எல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைப்போம், 10வது 15வது 20வது இடத்துல இருக்கு அப்படின்னு நினைப்போம். பட் த ரியாலிட்டி இஸ் 169வது இடத்துல இருக்கு. 190 நாடுகள்ல மகிழ்ச்சிகரமான மக்கள் வாழக்கூடிய நாடு அப்படின்ற இடத்த இந்தியா 169வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுதான் இன்றைய இந்தியாவின் நிதர்சனம். இதுதான் நாளைய இந்தியாவின் தலையெழுத்து இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் வி ஆல் ஜாயின் டுகெதர், நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த அற்புதமான பயணத்தை தொடர்ச்சியாக உத்வேகமாக நாம எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டா, ஒன்றாக சேர்ந்து முயற்சி செய்தா, ஒன்றாக சேர்ந்து உழைத்தால், ஒரே இலக்கோடு, ஒரே நோக்கோடு, ஒரே கனவோடு பயணித்தால், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய தலையெழுத்தை எதிர்காலத்துல உலகத்தின் மிக மகிழ்ச்சிகரமான மக்கள் வாழக்கூடிய நாட்டுல 5வது இடம் 6வது இடம் இல்ல, ஏன் முதல் இடத்துல கூட நம்ம கொண்டு வரலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ வெல்த். தேங்க்யூ so much and wish you wealth. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஃபருக் சார். ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான செக்ஷன். ஸோ நிறைய பேர் நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன விஷயங்களில் மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படிப்பட்ட விஷயங்களில் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குங்கிறத ரொம்ப கிளாரிட்டியாக இந்த 1 ஹவரில் ரொம்ப ஷார்ப்பாக நமக்காக மிஸ்டர் ஃபருக் சார் வந்து நமக்காக கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபருக் சார். ஸோ கிவிங் அ கிரேட் Thank you, செஷன் டு என்டையர் தமிழ்நாடு. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யுவர் வேல்யூபிள் டைம் டு அவர் டீச்சிங் டியூஸ்டே. ஸோ டெஃபினட்டாக இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நிறைய பேருடைய லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் நெட்வொர்க் மூலியமாக மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை அடையுங்கிற நம்பிக்கையோட இந்த ப்ரோக்ராமை என்டப் பண்ணுறோம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு ஃபருக் சார் ஃபார் கிவிங் அ கிரேட் செக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் டீம் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் பேஷன் டு அட்டெண்ட் திஸ் ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டீச்சிங் டியூஸ்டேல கண்டிப்பாக ஒரு வண்டர்ஃபுல்லான டாபிக் மூலியமாக நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து இந்த டீச்சிங் அட்டன் பண்ணிக்கக்கூடிய எல்லா லீடருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் சார்பாக மனமான நன்றிகள். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை நம்பர் 1 கொண்டு வரதுக்கான நிறைய முயற்சிகளோட இந்த ஒரு டீச்சிங் டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம். இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் லீடருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Love you all.